بسم الله الرحمن الرحيم قل يا أيها الكافرون لا أعبد ما تعبدون ولا أنتم عابدون ما أعبد ولا أنا عابد ما عبدتم ولا أنتم عابدون ما أعبد لكم دينكم ولي دين. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நம் அனைவருக்கும் சொல்லக்கூடிய ஒரு மனித நேய ஒரு மனிதாபிமான கட்டளை, இன்னல்லாஹ யஅமுருக்கும் பில் அத்ல். நிச்சயமாக அல்லாஹ் உங்களை நீதி செலுத்துமாறு ஏவுகின்றான் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். சகோதரர்களே, இந்த உலகத்திலே ரொம்பவே அரிதாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் நீதி என்றுதான் சொல்ல வேண்டும். ஆட்சியாளர்களுக்கு ஒரு நீதி, குடிமக்களுக்கு ஒரு நீதி, ஆளும் கட்சிக்கு ஒரு நீதி, எதிர்கட்சிக்கு ஒரு நீதி, பணக்காரர்களுக்கு ஒரு நீதி, ஏழைகளுக்கு ஒரு நீதி, அரபிகளுக்கு ஒரு நீதி, ஆங்கிலேயருக்கு ஒரு நீதி, ஆசியா கண்டத்தை சேர்ந்தவர்களுக்கு இன்னொரு நீதி. இப்படி எங்கு பார்த்தாலும் நீதிகள் விலை போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கே எப்படி நீதி வர வேண்டும் என்பதை சுருக்கமாக சொல்லுகிறார்கள். லவன்ன ஃபாத்திமா பின்த் முஹம்மத் சர்கத் லகதவுது யதஹா. முஹம்மதுடைய மகள் ஃபாத்திமா களவெடுத்தாலும் அவருடைய கையை நான் வெட்டுவேன் என்று சொன்னார்கள். உண்மையிலே ரசூலுல்லாஹ் இந்த உலகத்திலே யாருக்கும் ஹஜ்ஜுடைய தண்டனையை கொடுக்கவில்லை. இதுதான் ஹதீஸ்களிலே கிடைக்கக்கூடிய ஆதாரமாக இருக்கிறது. கல்லால் அடித்தோ அல்லது கையை வெட்டக்கூடிய தண்டனையை ரசூலுல்லாஹ் தன்னுடைய சொந்த கரத்தால் செய்தது கிடையாது. ஆனால் இந்த இடத்திலே சொல்வதற்காக வேண்டி சொல்கிறார்கள், முஹம்மதுடைய மகள் ஃபாத்திமா சொல்லியிருந்தாலும் அவருடைய கரத்தை நானே அறுப்பேன் என்று சொல்கிறார்கள். அப்போ நீதி என்று சொன்னால் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுகின்ற மாதிரி ஒரு விடயத்தை நாம் செயல்படுத்துகின்ற போதுதான் அது ஆகக்கூடிய நீதியாக இஸ்லாத்திலே பரிணாமம் பெறுகிறது. உலகத்திற்கு அது முன்னுதாரணமாக இருக்கிறது. ஆனால் நம்முடைய இன்றைய தலைப்பு என்னவென்று சொன்னால், ரசூலுல்லாஹ் இந்த உலகத்துக்கே சொன்ன நீதிகளுக்கு மாற்றமாக, இந்த உலகத்துக்கே சொன்ன பொது சட்டங்களுக்கு மாற்றமாக சில புரட்சியோக சட்டங்களை நீதிகளை தங்களுக்குள்ளே எடுத்துக்கொண்டார்கள்.
உண்மையிலேயே வெளிப்படையிலே பார்க்க போனால் அது நீதிக்கு கொஞ்சம் அப்பாற்பட்டது போல இருக்கின்றது. ஆனால் அதை உள்ளூராக சிந்திப்பமாக இருந்தால் அதுவும் நீதிதான் என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு சில சந்தர்ப்பங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்டிருக்கின்றன. அந்த மாதிரி நீதியின் மறுபக்கத்திலே இருக்கக்கூடிய நீதியை இஸ்லாத்தின் பார்வையிலே இந்த இடத்திலே சொல்லுவது பிரயோசனமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். சகோதரர்களே, இந்த உலகத்திலே எந்த ஒரு ஆணும் தன்னுடைய மனைவியை விட்டுவிட்டு மௌத்தாகினால் அந்த மனைவி விரும்பினார் என்று சொன்னால் அவருடைய இச்சா காலம் முடிந்ததன் பின்னால் அவள் இன்னொரு கணவனை தேர்வு செய்வதற்கு முழு சுதந்திரம் அவருக்கு இஸ்லாமிய மார்க்கம் கொடுக்கிறது. அவள் ஒரு இளம் விதவையாக இளம் கைப்பண்டாட்டியாக வாழ வேண்டும் என்ற தத்துவத்தை இஸ்லாம் போதித்தது கிடையாது. அல்லாஹ் இதை தெளிவாக சொல்லுகிறார். வல்லதீன தவஃபௌன மின்கும் வயதரூன அஸ்வாஜா தரபஸ்னா அன்ஃபுஸிஹின்ன பிஅர்பஅத்தி அஷ்ஹுரின் வ அஷ்ஹுரா. உங்களிலே யார் தன்னுடைய மனைவிமார்களை விட்டுவிட்டு மரணித்து விடுகிறார்களோ அந்த பெண்கள் வேறொரு திருமணம் முடிப்பதற்காக வேண்டி 4 மாதங்கள் 10 நாட்கள் காத்திருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா அல்-குர்ஆனிலே சொல்லுகிறார். வலைஸ அலைக்கும் ஜுனாஹுன் ஃபீமா அர்ரல்தும் மின் சிர்வத்தி நிசாஇ அஃலன்தும் ஃபீ அன்ஃபுஸிக்கும். இஸ்லாமிலே இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு நீங்கள் கைக்கிரையாக உங்களுடைய அந்த திருமண அந்த அழைப்பை நீங்கள் சொல்வது உங்கள் மீது குற்றமில்லை. நீங்கள் அதை ரகசியமாக மனசிலே வைத்துக் கொள்வதும் உங்களுக்கு குற்றமில்லை என்று சொல்கிறார். என்ன அல்லாஹ் சொல்லுகிறான்? ஒரு பெண்மணி இத்தாவிலே இருக்கிறார், ஒரு இளம் வயது பெண்மணி. நிச்சயமாக அவள் ஒரு பெரிய மனவேதனையிலே பாதிக்கப்பட்டிருப்பாள். இந்த நேரத்திலே அவளுக்கு சைக்கிளையான முறையிலே ஏதாவது ஒரு வகையிலே மனது சந்தோஷப்படக்கூடிய முறையிலே இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இத்தா முடிந்ததன் பின்னால் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை காத்திருக்கிறது, உங்களுடைய பழைய கணவனை போன்ற ஒரு கணவர் உங்களுக்கு அமைவார் என்று சொல்வது கூட உங்களுக்கு குற்றமில்லை. அல்லது அப்படி வரக்கூடிய ஆசை அந்த இச்சா முடிகின்றவரை நீங்கள் மறைத்து வைப்பதும் உங்களுக்கு குற்றமில்லை என்று அல்லாஹ் அல்-பக்ரா என்ற அத்தியாயத்திலே சொல்கிறார். இஸ்லாமில் இருக்கக்கூடிய பெண் கூட ஒரு மனநோயாளியாக மாறக்கூடாது என்பதிலே இஸ்லாம் அந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறது சகோதரர்களே. இதுதான் உலகத்துக்கே பொதுவான ஒரு நீதி. 4 மாதம் 10 நாள் கழிந்ததற்கு பின்னால் அவர் இன்னொரு திருமணத்தை முடிக்கிறார். இதையெல்லாம் சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மனைவிமார்களுடைய விஷயத்திலே மாத்திரம் இந்த நீதியை விட்டுவிட்டு வேறொரு பக்கத்துக்கு செல்கிறார்கள். எப்படி? ரசூலுல்லாஹ்வுக்கு வயது போனதன் பின்னால் சஹாபாக்கள் சிலருடைய உள்ளத்திலே ஒரு உணர்வு, ஒரு ஆசை பிறக்கிறது. அது ஆகுமானது கூட நபிக்கு நிறைய இளம் மனைவிமார்கள் இருக்கிறார்கள், அவர்களிலே ஒருவரை நாங்கள் திருமணம் செய்து கொண்டால் நிறைய ரசூலுல்லாஹ்வுடைய பாடங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளலாமே என்று அந்த மக்கள் யோசிக்கிறார்கள் சகோதரர்களே. இது நபியுடைய காதுக்கும் எட்டப்படுகின்றது. ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு கவலை தரக்கூடிய ஒரு விஷயம், என்னுடைய மனைவிகள் இன்னொருவருக்கு மனைவியாக போவதா என்ற ஒரு நிலைமை வருகிறது. இப்ப அல்லாஹ் ஆயத்தில் இருக்கிறான், வமா காலலக்கும் அன் தூது ரசூலுல்லாஹ் வலா தன்கிஹு அஸ்வாஜஹு மின் பஅதிஹி அபதா இன்ன ذلك கான இன்தல்லாஹி அஸீமா. எந்த நிலையிலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய மனதை நோவினைப்படுத்தக்கூடிய வசனங்களை பேசுவது உங்களுக்கு ஆகுமானது அல்ல. அந்த நோவினை என்று சொன்னால் என்ன? எந்த காலத்திலும் அவருடைய மறைவுக்கு பின்னால் அவருடைய மனைவிமார்களை நீங்கள் திருமணம் முடிப்பது உங்களுக்கு ஆகுமானதும் அல்ல என்று அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்குகிறார். இப்போ சஹாபாக்கள் தங்களுடைய எண்ணங்களை மாற்றிக் கொள்கிறார்கள். இப்போ ஒரு பொதுமகன் அல்லது இஸ்லாத்தை விளங்க முற்படுபவன், இஸ்லாத்தை குழப்ப முற்படுபவன் ஒரு கேள்வியை கேட்கலாம். ஒரு பகுத்தறிவாதி, உலகத்திலே எல்லாருடைய மனைவிமார்களுக்கும் எல்லாருடைய மனைவிகளும் தங்களுடைய கணவன் மௌத்தாகிவிட்டால் அவள் விரும்பினால் இன்னொரு திருமணம் முடிந்து கொள்ளலாம் என்று சொல்லுகின்ற போது உங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் 14 வயதிலே இருந்தார்கள், 32 வயதிலே இருந்தார்கள், ஏன் அவர்கள் மாத்திரம் திருமணம் செய்ய கூடாது என்று அல்லாஹ் தஆலா தடை விதிக்கிறார்? இது நீதியா என்று
எல்லோரும் கேட்க முடியும் சகோதரர்களே. இதற்கு என்ன பதில் என்பதை நாங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அப்பதான் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய தனி சிறப்பை நாங்கள் உணரலாம். சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ரசூலுல்லாஹ்வுடைய மரண காலம் நெருங்கியதை உணர்த்துவதற்காக வேண்டி ஒரு வசனத்தை இறக்குகின்றான். அஹ்ஸாப் என்ற அத்தியாயத்திலே இந்த வசனம் வருகிறது. யா அய்யுஹன் நபி குல் அஸ்வாஜிக இன் குன்துன்ன துரிதுனல் ஹயாத்தத் துன்யா வ தீனஹா ஃபதஆலைன உம்மத்தியுகுன்ன வ உஸர்ரிஹுகுன்ன ஸராஹன் ஜமீலா. நபியே, உங்களுடைய மனைவிமார்களுக்கு சொல்லுங்கள், நீங்கள் இந்த உலக வாழ்க்கையும் அதனுடைய அலங்காரத்தையும் விரும்பினார், அதாவது எனக்கு பின்னால் ஒரு இளம் கணவரை தேடி நீங்கள் கல்யாணம் முடிக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால் நான் உயிரோடு இருக்கும் போதே நீங்கள் வாருங்கள், உங்களை அழகான முறையிலே தலாக் சொல்லி நான் விவாக விடுதலை தருகிறேன். நீங்கள் அந்த இத்தாவுடைய காலம் முடிந்ததன் பின்னால் அந்த கணவன்மார்களை என்னுடைய ஹயாத்தோடு நீங்கள் முடித்துக் கொண்டு திருமணம் முடித்துக் கொண்டு வாருங்கள். ஆனால் இன்னொரு விஷயம், வைகுன்ன துரிதினல்லாஹ ரசூலஹு வத்தாரல்லாஹுரா ஃபஇன்னல்லாஹ அஅத்தலில் முஹ்சினாத்தி அஜ்ரன் அலீமா. எனினும் நீங்கள் அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் ஆகிரத்திலே வாழ்க்கையை நேசிப்பவர்களாக இருந்தால் நீங்கள் அதே மாதிரி கணவன் இல்லாமல் விதவைகளாக பசுதிகளாக நீங்கள் வாழ்வதுதான் உங்களுக்கு ஆகப்பெரிய விமோசனமாக இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா அருள்முறை குர்ஆனிலே சொல்லுகிறார். அப்ப என்ன, துனியாவிலே ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுக்கு 2 சாய்ஸ் கொடுக்கப்படுகின்றது. அந்த சாய்ஸ் என்ன? உசுரோடு இருக்கின்ற போது ரசூலுல்லாஹ் அவர்களை தலாக் விட்டு விடுவார்கள், அவர்கள் இன்னொரு வாழ்க்கையை வாழலாம். ஆனால் ஆகிரத்திலே நபியுடைய கொஞ்சாதிமார்களாக அவர்கள் இருக்க முடியாது. இதுதான் சகோதரர்களே அங்கே இருக்கக்கூடிய நியாயமாக இருக்கின்றது. இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மனைவிமார்களை எல்லாம் கூப்பிடுகிறார்கள். ஆக சின்ன பிள்ளை ஆயிஷா நாச்சியாரை கூப்பிடுகிறார்கள். சொல்லுகிறார்கள், இன்னி தாக்கிருலக்கி அம்ரா, நான் உனக்கு ஒரு விஷயத்தை நினைவு கூற போகிறேன், அவசரப்பட்டு முடிவெடுத்து விடாதே, உன்னுடைய வாப்பா அம்மாவிடத்திலே போய் மசூரா வைத்து கேட்டு விட்டு வந்து சொல்லு. அப்படி நீ சொல்லியாக இருந்தால் ஆயிஷா, உங்களுக்கு நான் விவாக விடுதலை தந்து விடுகிறேன் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்ப ஆயிஷா அம்மா கேட்கிறாங்க, அந்த சின்ன புள்ள கேட்கிறார்கள், அபி ஹாதா அஸ்தௌ மீது அபவைய, இந்த விடயத்துக்காக வேண்டி என்னுடைய வாப்பா அம்மாவிடத்திலே போய் நான் மசூரா கேட்க வேண்டுமா யார் சொல்லலாம்? நான் அல்லாஹ்வையும் அவரது தூதரையும் ஆகிரத்துடைய வாழ்க்கையை நான் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறேன். உங்களுக்கு பின்னால் காலம் பூராகவும் நான் பத்தினியாக திருமணம் முடிக்காமல் இருப்பேன் என்று சொல்றார்கள். சுப்ஹானல்லாஹ். காதல் என்று சொல்வார்கள், காப்பியங்கள் என்று சொல்வார்கள், காவியங்கள் என்று சொல்வார்கள், திரைப்படங்களிலே போட்டு காட்டுவார்கள். 16 வயசிலே மௌத்தாகிறார்கள். ஆயிஷா அம்மா 65 வயசிலே மௌத்தாகிறார்கள். அதுவரைக்கும் தன்னுடைய பத்தினி தன்மையை பாதுகாத்துக் கொண்டு வீட்டை விட்டு வெளியேறாமல் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இந்த தியாகத்திற்கு எதிராக உலகத்திலே எந்த தியாகமும் வராது. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சக்கராத்திலே வேதனையிலே ஆயிஷா அம்மாவுடைய மடியிலே தான் உயிரை விடுகிறார்கள். மனைவியை பார்த்து சொல்கிறார்கள், ஆயிஷா, அது உண்மை, எனக்கு அறிவிக்கப்பட்டு விட்டது, இன்னஹு ஸயுஹவ்வனு அலைய மௌத்தி, என்னுடைய மௌத்துடைய அந்த வேதனை கூட எனக்கு ரொம்ப லேசாக இருக்கிறதம்மா. என்னைக்கு ஜௌஜத்தி ஃபி ஜன்னா, நீ என்னுடைய மனைவியாக சொர்க்கத்திலே நீ இருக்க போகிறாய் அம்மா என்று சொல்கிறார்கள். சகோதரர்களே, இந்த இடத்திலேதான் நாங்கள் யோசிக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் எதற்காக வேண்டி தன்னுடைய மனைவிமார்களை விடவில்லை? ஆகிரத்திலும் நபியுடைய பொய்யாதியாக அவர்கள் இருப்பார்கள். இந்த நீதியை நாம் யோசித்தோம் என்று சொன்னார். உலகத்திலும் அனுமதி கொடுத்தார்கள். அப்படி முடித்திருந்தால் ஒரு சஹாபியுடைய மனைவியாகத்தான் அவர்கள் இருப்பார்கள். நபியுடைய மனைவியாக சொர்க்கத்தில் இருப்பது என்று சொன்னால் சாதாரண விஷயமா? இந்த நாட்டுடைய ஜனாதிபதியாக இருப்பவர்களே, மனைவியாக இருப்பவர்களே எவ்வளவுக்கு தங்களை அலங்கரிக்கிறார்கள், தங்களை பெருமிதமாக நினைக்கிறார்கள். அப்ப ஆகிரத்தில் ரசூலுல்லாஹ் மனைவியாக இருப்பது என்று சொன்னால், அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள் சின்ன பிள்ளை உம்மு குல்சூம் ஒரு இளம் வயது பெண்ணை வயோதிக காலத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு திருமணம் முடிக்கிறார்கள்.
திருமணம் முடித்து சொல்கிறார்கள், இன்னில மற்ற சங்கத்தின் நஷாத்தின் இவளோடு வீடு கொடுக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு சுறுசுறுப்பு இருக்கும் என்பதற்காக நான் திருமணம் முடிக்கவில்லை. என்னும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன், வைன்னலி குல்லி நஸபின் வ சபபின் முன்கத்தியுன் யௌமல் கியாமா இல்லா சபபி வ நஸபி. எல்லாருடைய சம்பந்தமும் தொடர்புகளும் கியாமத்து நாளையிலே துண்டிக்கப்பட்டுவிடும். நானாக இருந்தால் என்னுடைய மனைவியுடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டுவிடும். சொர்க்கத்துக்கு போனால் அது வேறு விஷயம். என்னுடைய பிள்ளைகளுடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டுவிடும். என்னுடைய பெற்றோர்களுடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டுவிடும். ஆனால் நபியுடைய சம்பந்தமாக இருந்தால், நபியுடைய மனைவி, நபியுடைய குடும்பம் என்ற தொடர்பு மாத்திரம் துண்டிக்கப்படாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அதனால் இந்த அலி ரலியல்லாஹுடைய மகளை நான் திருமணம் முடித்தேன். எனக்கு தெரியுமா, கியாமத்திலேயும் ரசூலுல்லாஹுடைய குடும்பத்தோடு எனக்கு கனெக்ஷன் இருக்க வேண்டும் என்பதற்காக என்ற அழகான ஒரு விஷயத்தை சொல்லுகிறார்கள். சகோதரர்களே, நீதியின் மறுபக்கம் என்ற அந்த விடயத்திலே இதை நீங்கள் யோசிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த விடயத்தை நான் சொல்லுகிறேன். பதில் போர் முடிகிறது. மக்களுக்கு குறைஷிகள் சிறை பிடிக்கப்படுகிறார்கள். முடிவு வெளியாகிறது. அவர்களிலே இருந்து நஷ்ட வீட்டை பெற்றுக்கொண்டு அந்த ஆண்களை விட்டு விடுவது. இப்ப மக்காவிலே இருந்து அவர்களுடைய குடும்பம் எல்லாம் நஷ்ட வீடுகளை, பிழை தொகைகளை அனுப்பி கொண்டே இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹை எல்லாம் எடுத்து பார்க்கிறார்கள். இந்த மதீனாவிலே இருக்கக்கூடிய சஹாபாக்களோடு அதை சேர்த்து வைக்கிறார்கள். அந்த ஊருடைய ஆலை திரும்ப அனுப்புகிறார்கள். இப்ப அதிலே ரசூலுல்லாஹுடைய மகள் ஸைனப் நாச்சியார் ரலியல்லாஹு அன்ஹா, அவருடைய கணவன் அபுல் ஆஸ், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களை திருமணம் முடிக்கலாம் என்ற சட்டம் அப்போது நிலையிலே இருந்தது. இப்ப இந்த அபுல் ஆசும் சிறை பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஸைனப் தன்னுடைய கணவரை மீட்பதற்காக வேண்டி கொஞ்சம் தங்க காசுகளையும் நகைகளையும் அனுப்புகிறார். அந்த நகையிலே ஒரு நகையை ரசூலுல்லாஹுடைய கையிலே இருக்கிறாங்க. எடுத்து பார்த்துட்டு அழுகிறார்கள். என்ன தெரியுமா, அது ரசூலுல்லாஹுடைய மனைவி ஹதீஜா நாச்சியாருடைய மாலை. அது ஸைனப் நாச்சியார் அபுல் ஆஸை திருமணம் முடிந்த போது அந்த மாலையை தன்னுடைய மகளுக்காக வேண்டி ஹதீஜா அம்மா அவர்கள் அன்பளிப்பாக போட்டார்கள். இப்ப தன்னுடைய கணவரை மீட்பதற்காக வேண்டி மாலையே திருப்பி மனைவி கொடுத்திருக்கிறார்கள். நம்முடைய சமுதாயத்திலே எதை வேண்டுமானாலும் கேளுங்கள், மாலையை மட்டும் கேட்காதீர்கள் அப்படி சொல்லிவிடுவார்கள் மனைவிமார்கள். ஆனால் அந்த மனைவி தன்னுடைய கணவரை மீட்பதற்காக வேண்டி அந்த மாலையை அனுப்புகிறார்கள். இப்ப ரசூலுல்லாஹ் கையெழுத்து பார்க்கிறாங்க. ஹதீஜா நாச்சியாரோடு வாழ்ந்த வாழ்க்கையை நினைத்து கண்ணீர் விடுகிறார்கள். இப்ப ஸைனப் தன்மையில இருக்கக்கூடிய அந்த உணர்வை யோசிக்கிறார்கள். ஸைனபுடைய கழுத்திலே ஒரு மாலை கூட இல்லை என்பதை யோசிக்கிறார்கள். இப்ப தன்னுடைய சஹாபாக்களை திட்ட நெருங்கி கேட்கிறார்கள். இன்று ஆய்த்து மன் துத்ரிகூலஹா அசீரஹா வ தரது அலைஹல் லதீனஹா. நீங்கள் விரும்பினால், எந்த தலைவராக கேட்பார் சகோதரர்களே, நீங்கள் விரும்பினால் அவருடைய கைதியாகிய அபுல் ஆஸை கணவரை திருப்பி அனுப்பிவிட்டு அவருடைய மாலையும் திருப்பி நான் கொடுத்து விடுகிறேன், சம்மதமா? எல்லாருக்கும் ஃபித்யா எடுத்து விட்டுத்தான் நான் கொடுத்தேன். ஆனால் என்னுடைய மகளுடைய விஷயத்தில் மாத்திரம் ஃபித்யாவை நான் எடுக்காமல் அந்த மாலையும் திருப்பி கொடுத்து அவருடைய கணவரையும் அனுப்புகிறேன், சம்மதமா இருக்கிறார்கள். இப்ப நாம யாராவது இருந்தால் என்ன நாயகம் நீதியாகிறது, எல்லாத்தையும் நகை எடுத்தீர்கள், உங்க மகளுக்கு மட்டும் வேறு நீதி என்று நாம பேசியிருப்போம். சகோதரர்களே, இதற்கு பின்னால் இருந்த நீதி என்ன என்று நாங்கள் யோசித்தோம் என்று சொன்னால், இந்த அளவுக்கு இந்த சஹாபாக்கள் வளர்ந்ததற்கு காரணமே அந்த ஹதீஜா அம்மாவுடைய செல்வம் தான். இந்த சஹாபாக்கள் எல்லாம் தியாகம் செய்வதற்கு முன்னாலே தன்னுடைய முழு சொத்துக்களையும் இஸ்லாத்திற்காக வாரி வாரி வழங்கிய ஒரு கொடை வள்ளல் தான் ஹதீஜா. அதனால்தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த உலகத்திலே எல்லாரும் எனக்கு செய்த நன்றிகளுக்கு நன்றிக்கடன் திருப்பி செலுத்தி விட்டேன், ஆனால் ஹதீஜா செய்வதற்கு என்னால் திருப்பி செலுத்த முடியாது, அந்த அளவுக்கு அவருடைய தாக்கமே அதுதான் அவருக்கு திருப்பி கொடுப்பார் என்று சொன்னார்கள். சகோதரர்களை இப்ப யோசிப்பாருங்க, இந்த அளவுக்கு தியாகம் செய்த ஒரு பெண்மணி
அவருடைய மாலையை ரசூலுல்லாஹ் திருப்பி கொடுக்க நினைச்சாங்க. மற்றவங்களை பொறுத்தவரை அப்படி இல்லை. இப்படி நாம யோசித்தோம் என்று சொன்னால் இந்த நீதியிலும் ஒரு மறுபக்கம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். இந்த மாலையை திருப்பி தெய்வபடத்தில் அனுப்புகிறார்கள், ஒரு நிபந்தனைப்படுகிறார்கள். ஒண்ணு நீங்க இஸ்லாத்துக்கு வாங்க அப்படின்னா, இல்லை என்று சொன்னால் என்னுடைய மகளை என்னிடத்தில் நீங்க அனுப்பிவிடுங்க. அதே மாதிரி ஜெயினம் நாச்சியார் திருப்பி வாரார்கள். வருகின்ற நேரத்தில் விழுந்து மௌத்தாகின்றார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கம் அவ்வளவு நீதியானது, புனிதமானது. அல்லாஹ்வுடைய நபி சில வேலைகளை செய்தாலும் அது நீதிக்கு நெருக்கமானதுதான் என்பதை சொல்வதற்காகவே நீங்கள் சொல்றேன். இப்ப குர்ஆன் நமக்கெல்லாம் ஒரு கட்டளை போடுகிறது. அன்கிஹு மா தாபலக்கும் மினன் நிசா மஸ்னா வ சுலாஸ வ ருபா வ இன்ஷித்தும் அல்லா துக்ஸிது ஃபவாஹிதா அவ் மா மலக்கத் ஐமானுக்கும். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான பெண்களிலே இருந்து 2ஆக 3ஆக 4ஆக திருமணங்களை செய்து கொள்ளுங்கள். எனினும் அவர்களுக்கிடையிலே நீதி செலுத்த முடியாது என்று பயந்தால் நீங்கள் ஒன்றோடு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் முடித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா தனது அருள்மறை குர்ஆனிலே எங்களுக்கு சொல்லுகிறார். இதுதான் எல்லாருக்கும் உள்ள சட்டம். ரசூலுல்லாஹ் இதைத்தான் செய்தார்கள், சஹாபாக்களும் இதைத்தான் செய்தார்கள். குர்ஆன் தான் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையாக இருந்தது என்று ஆயிஷா அம்மா சொல்லுகிறார்கள். ஆனா இப்போ ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாத்திமா நாச்சியாரை முடித்து வாழ்கின்ற அந்த நேரத்திலே அபூ ஜஹலுடைய மகள் அல்லது அபூ ஜஹலுடைய சகோதரன் ஹிஷாமுடைய மகள் அவரை முடிப்பதற்கு ஆசைப்படுகிறார்கள். இப்ப பாத்திமாவிடத்திலே வந்து சொல்கிறார்கள், உனக்கு ஒரு தக்களத்தி வரப்போகிறாள். அது யார் என்று சொன்னால் அபூ ஜஹலுடைய மகள். அவளை நான் 2வது மனைவியாக நான் முடிக்கப் போகிறேன் என்று சொல்கிறார்கள். இப்ப குர்ஆனின் படி 2வது திருமணம் முடிப்பது அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு கூடும். ரசூலுல்லாஹ் முடிச்சாங்க, சஹாபாக்கள் முடிச்சாங்க. அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு முடிப்பது கூடும். சகோதரர்களே, இப்போ பாத்திமா நாச்சியார் ரசூலுல்லாஹ்விடத்திலே போறாங்க. போயிட்டு சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், உங்களுடைய மகன்மார்களுடைய விஷயத்திலே நீங்க எந்த கவனமும் எடுப்பதில்லை என்று மக்கள் பேசிக் கொள்கிறார்கள். ஆனா அலி நாக்கிஹு பின்த் அபீ ஜஹல், இதோ அலி என்னுடைய மாப்பிள்ளை அபூ ஜஹல் மகன் இன்னொரு கல்யாணம் முடிப்பதற்காக வேண்டி அவர் ரெடி ஆகிட்டாரு. உங்களுக்கு இதை பத்தி வருத்தம் இல்லையா என்று கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹ் உண்மையில என்ன சொல்லியிருக்க வேண்டும்? அல்லாவே 2 முடிக்க சொன்னா 3 முடிக்க சொன்னா அவர் குடிச்சு போறாருமா அப்படின்னு சொல்லிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் சொன்னால், பைன்ன பாத்திமத்த பலாசம் இன்னி, பாத்திமா இருக்கிறாளே என்னுடைய மாம்சத்தின் ஒரு துண்டு, என்னுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய ஒரு பகையிலே ஒரு துண்டு. அவளை யார் கோபத்தை உண்டாக்குவார்களோ அவர் என்னை கோபப்படுத்தி விட்டார். யார் அவரை மகிழ்ச்சியை உண்டாக்குகிறாரோ அவர் என்னை மகிழ்ச்சியை உண்டாக்கிவிட்டார். அபூ தாலிப் விரும்பினால், அலி பின் அபீ தாலிப் விரும்பினால் என்னுடைய மகளை தலாக் முடித்து விட்டு, தலாக் சொல்லிவிட்டு அந்த பெண்மணியை, எந்த பெண்மணியை, இந்த அபூ ஜஹலுடைய மகளை திருமணம் முடிக்கலாம் என்ற ஒரு சட்டத்தை போடுகிறார்கள். சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், நான் ஹலாலை ஹராமாக்கவும் மாட்டேன், ஹராத்தையும் ஹலாலாக்கவும் மாட்டேன் என்று சொல்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு பெரிய குழப்பமான ஒரு சூழ்நிலை. என்ன, ரசூலுல்லாஹ் தன்னுடைய மகள் முடிக்கின்ற போது, தன்னுடைய மகளுக்கு இன்னொரு சக்கரத்தை வருகின்ற போது மனம் தாங்காமல் இப்படி கொதித்தெழுந்து விட்டார்கள். இப்ப இஸ்லாத்தை விளங்க முன்பவர்கள் அல்லது குழப்பம் முன்பவர்கள் கேள்வி கேட்கலாம், எல்லாருக்கும் எல்லாருடைய மகனும் ரசூலுல்லாஹ்வுடைய மகன் மாதிரி இறக்கிறாங்க, நானே இறக்கும் நீங்களே இறக்கும், உங்களோட மகனை மாப்பிள்ள 2வது கல்யாணம் முடித்தா இதே மாதிரி தடுக்கலாம் தானே. ஆனா குர்ஆன் அதை முடிக்க முடியும் என்று சொல்கிறது. இப்போ ரசூலுல்லாஹ் தனி சட்டம் போடுகிறார்கள். அதே ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறார்கள், குல்லு சத்தின் லைசபி கிதாபில்லாஹி ஃபஹுவ பாத்தில் வைகான மியத்தஷார், அல்லாஹ்வுடைய வேதத்தில் இல்லாமல் எந்த நிபந்தனையை யார் போட்டாலும் அது 100 நிபந்தனையாக இருந்தாலும் அத்தனையும் பாத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று சொன்ன ரசூலுல்லாஹ்வே இப்போ குர்ஆனுக்கு மாற்றமாக ஒரு விடயத்தை தன்னுடைய மகள் பாத்திமாவுடைய விஷயத்திலே சொல்கிறார்களே.
என்று ஒரு கேள்வியை கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்கிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி இந்த ஹதீஸை வேளாக பார்த்தால் அப்படித்தான் விளக்கம் சொல்கிறது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், ஒரே நேரத்திலே அல்லாஹு தஆலாவுடைய தூதருடைய மகளும் அல்லாஹு தஆலாவுடைய விரோதியுடைய மகளும் ஒருவருக்கு ஏககாலத்திலே பொஞ்சாதியாக இருக்க முடியாது. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய நீதி. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? அது நீங்க விரும்பின அபூ ஜஹல் மகள் இல்லாம இன்னொரு இஸ்லாமிய சஹாபி, ஒரு சஹாபியுடைய மகனை நீங்க முடிச்சுக்கிறீங்க, அது பிரச்சனை இல்லை. நான் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தேன், அபூ ஜஹல் அல்லாஹ்வுடைய விரோதியாக எனக்கு நேரெதிராக இருந்தார். இப்போ நீங்க என்ன செய்ய பார்க்கிறீங்க? என்ன அழிக்க வந்தவன், என்னுடைய குடும்பத்தை அழிக்க வந்தவன், இஸ்லாத்தை அழிக்க வந்தவன், அவன் மகனை என்ன செய்ய பார்க்கிறீங்க? நீங்க திருமணம் முடிக்க பார்க்கிறீங்க என்று சொல்லி சொன்னா இந்த விஷயம் சரிவராது. அப்படி என்றால் என்னுடைய மகனை நீங்க தலாக் சொல்லி போட்டு அந்த முடிவை போயிருக்கீங்க. என்ன காரணம்? இரண்டாவது கல்யாணம் முடிக்க கூடாது என்பது காரணம். அல்லாஹ்வுடைய தூதருடைய மகளும் அல்லாஹ்வுடைய விரோதியுடைய மகளும் ஒரே காலத்தில் ஒருவருக்கு மனைவியாக இருக்கக்கூடாது. இதுதான் இங்க போயிட்டு. அலி ரலியல்லாஹுடைய மகன் உகைப் பின் அபீ தாலிப் ஒருவர் இருந்தார். அவரு இந்த ஹிஷாம் பின் அபூ ஜஹல் அந்த சகோதரருடைய மகளை கல்யாணம் முடிக்கிறார். கல்யாணம் முடிச்சு அந்த பொம்பளை ரொம்ப பணக்கார பொம்பளை. அவர் சொல்லுகிறார், நீங்க ரொம்ப வாட்ட சாட்டமான வாலிபராக இருக்கிறீங்க, என்ன நிபந்தனை? என்னிடத்துல ரொம்ப செல்வம் இருக்கிறது, அத்தனையும் உங்களுக்கு செலவழிப்பேன், ஆனா நீங்க என்னோட மட்டும் தான் வாழணும் அப்படின்னு ஒரு நிபந்தனையை அந்த பொம்பளை சொல்றா பாருங்க. அதை கேட்டு இவரை திருமணம் முடிக்கிறார். இது நடக்கிறது உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலத்துல. இப்ப திருமணம் முடித்து கணவனும் மனைவியும் முதலாவது இரவை அனுபவிக்க ஈக்கிற நேரத்துல அவர் கேட்கிறா, எங்களுடைய பெரியப்பா அபூ ஜஹல் இந்த வாப்பா இஸ்லாமும் இப்ப எங்க இருப்பாங்கன்னு கேட்கிறான். படுக்கையில இருக்கிற போது முதலாவது இரவுல எங்க பெரியப்பா அபூ ஜஹலும் என்ற வாப்பா இஸ்லாமும் அவங்கள முகத்தாங்க எங்க இருப்பாங்கன்னு கேட்கிறாங்க. சகோதரர்களே, சஹாபாக்களை பொறுத்தவரை பெட்ரூம்ல இருந்தாலும் தௌஹீதை விட்டது கிடையாது. அவங்க பெட்ரூம்ல இருந்தாலும் தௌஹீதை விட்டது கிடையாது. என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த தஹல்தி அலன்னாரி வைமான் எமீனிக்கு வைமான் எதாரிக்கு, நீ நரகத்துல நீயே நுழைஞ்சிருவான்னு சொன்னா தப்பி தவறி உன்ட வளர்க்க அவங்க தான் நிற்பாங்க அப்படி சொல்லுகிறாங்க சகோதரர்கள். இப்போ பொம்பளை செஞ்சா குடிக்கி மாப்பிள்ளைய நீங்க எனக்கு வாங்க எங்க வாப்பா அம்மா நரகத்துக்கு வரைக்கும் நம்மளா என்ன சொல்லுவோம், அதெல்லாம் பிறகு பார்த்துக்கிறோம், அதெல்லாம் ஒரு பிரச்சனையான ஒரு விஷயமா, அதெல்லாம் படிப்படியா நாம விளங்கிட்டியா போகணும் அப்படின்னு தான் நாமும் சொல்லுவோம். ஆனா அவர் ஒரே வார்த்தையை சொன்னார், ஒருவேளை நீன நரகத்துக்கு போனா உன்னை வளர்க்கு செக்யூரிட்டிக்கு அவ்வளவுதான் பண்ணணும். குடிச்சு துறந்து விட்டான், குடிச்சு இவர் வெளியே விட்டுட்டாரு. தௌஹீத சொன்ன சந்தோஷம் சோதர்களே, துறந்து விட்டாலும் பரவாயில்ல வெளியே வந்தார். இன்னைக்கு தௌஹீத விட்டு போட்டு ஒத்துமா ஒழுங்கு நம்பர்ல இவர் என்னது திருமணமே வானாண்டு வந்துட்டார். திருமணமே வானாண்டு வந்து விட்டார். இப்போ இவன் அப்பா சொல்லுங்க சொன்னதோட இப்படி சட்டம் வந்து இந்த ஜோடி வாழ முடியாது அந்த முக்தி தீர்ப்பு சொல்றாங்க. ஆனா அதற்கு முஆவியா ரொம்ப ஒரு தீர்க்கமான சொன்னாங்க, இது அந்த புதுசா வார ஊடுருவோம் என்ன செய்வோம், அவங்களுக்குள்ள சாப்பாட்டை ஒரு கிழமையை சேர்த்து வேக்கி மூட்டை பூட்டி வெளியே லொக்க பண்ணி வந்துருவோம். அது ஒரு கிழமை இருந்தா எல்லாம் சரியா வந்து பூட்டி வைக்கிறார்கள். உஸ்மான் எல்லாம் இதை கேட்டு சிரிக்கிறார்கள். திரும்ப 2 பேரும் சந்தோஷமான தம்பதிகளாக வாழ்ந்தார்கள் என்ற வரலாற்று ஏட்டையும் நாங்கள் பார்க்கிறோம். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப நாம என்ன உங்களுக்கு பதிக்க விரும்புகிறோம் என்று சொன்னால், இஸ்லாம் சில விடயங்களில நீதிக்கு மாற்றமான மாதிரி சில விடயங்களை சொல்லும். ஆனா அது உண்மையிலேயே நீதியின் மறுபக்கமாகத்தான் இருக்குமே இல்லாம அது ஒரு நாள் தவறானதாக இருக்கிறார். ரசூலுல்லாஹ் மௌத்தா போற நேரத்துல மெம்பருக்கு மேல ஏறுறாங்க. ஏறி சொன்னாங்க, இன்னமின் அமன் நான்
நட்பிலேயும் செல்வத்திலேயும் உரிமையோடு ஒருவருடைய செல்வத்திலே நான் கையை வச்சு கேட்கிறதா இருந்தால் அது அபூபக்கரை மாத்திரம் தான் நான் கேட்டிருக்கிறேன். மற்றவர்கிட்டலாம் என்ன தர போறீங்கன்னு தான் கேட்பாங்க. ஆனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன வீட்டுக்கு வச்சுட்டு வச்சுக்கிறான்னு கேட்பாங்க. என்ன வீட்டுக்கு வச்சுட்டு அந்த மாதிரி உரிமையாக ரசூலுல்லாஹ் பழகினவங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. இத கடைசி நேரத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லவ் குன்து முத்தஹிலன் கலீலன் லத்தஹத் அபூபக்கர், நான் ஒரு உயிர் நண்பரை எடுத்துக்கொள்வதாக இருந்தால் அது அபூபக்கரை தான் எடுத்திருப்பேன். வலாக்கின் சுல்லத்துல் இஸ்லாம், இஸ்லாத்தின் நட்பும் சகோதரத்துவமும் எனக்கும் அவருக்கும் இடையே இருந்து கொண்டே இருக்கும். லா யபகேன ஃபீ மஸ்ஜிதின் ஹௌஃபன் இல்லா ஹௌஃபத் அபூபக்கர். இப்படி பள்ளியில அப்படி பெரிய வேலி சுத்தி இருக்கும். அந்த ஒவ்வொரு சஹாபாக்களும் அந்த வேலிக்கு முன்னால அவங்களோட வீட்டுக்கு முன்னால சின்ன வேலியை பொத்து சின்ன கதவு வச்சுப்பாங்க. பாவி அதான் சொன்னா அதை பூஞ்சிட்டு பள்ளி ஓடி வந்துருவாங்க. ரசூலுல்லாஹ் வந்து அதை ஓடி வந்துருவாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, எந்த மௌத்துக்கு பின்னால இப்போது யார் யாரெல்லாம் பொத்து வச்சுக்கிறீங்களோ, அது உமர் ரலியல்லாஹு இருந்தாலும் சரி, உஸ்மான் ரலியல்லாஹு இருந்தாலும் சரி, என்ன பெரிய சஹாபியா இருந்தாலும் சரி, எல்லாரும் அந்த கதவெல்லாம் மூடிடணும். ஒவ்வொரு வீட்டார்களுக்கும் ஒவ்வொரு கதவு சொல்லி பொத்து பொத்து வச்சா பள்ளிக்கு ஒரு அந்தஸ்து இருக்காது. ஆனால் அபூபக்கர் தன்னுடைய வீட்டுக்கு முன்னால வச்சுக்கிற கதவை தவிர இந்த விஷயத்தை நீங்க யோசிக்கணும். சொல்றது நீதிட்டா எல்லாருக்கும் ஒரே நீதியாக இருக்கணும். அது என்ன அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு மாத்திரம் ரசூலுல்லாஹ் தனிப்பட்ட நீதி அப்படி கொடுத்ததற்கு காரணம் என்ன அப்படின்னு யோசிச்சா, இவங்களுக்கு பின்னால அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தான் பொறுத்து பள்ளிக்கு வரணும். அவங்கதான் இமாம், அவங்கதான் அமீருல் மூமினீன். சஹாபாக்கள் இப்ப உசுரோட இருக்கிறவங்க ஆகப்பெரிய தியாகி, ஆகப்பெரிய மகன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அதனால அவங்களுக்கு ஒரு பெரிய தியாகத்தை கொடுத்தார்கள் சகோதரர்களே. அதற்கு உமர் ரலியல்லாஹு அவர்கள் தங்களுடைய ஆட்சி காலத்துல அவங்களை தேடி நிறைய மக்கள் அப்படி வருவாங்க. எல்லாருக்கும் அப்படி லைன் போட்டு கொடுப்பாங்க. கியூ. இப்ப நம்ம ஹாஸ்பிட்டல்ல போனா, பேங்குக்கு போனா, கரண்ட் பில் கட்ட போனா கியூல தான் இருக்க வேண்டும். அப்படி பூந்துட்டெல்லாம் போய் கட்டக்கூடாது. அது இஸ்லாத்துக்கு அது துரோகம். நம்ம டைம் எவ்வளவு நமக்கு பெருமதி, அதே மாதிரி அடுத்தவங்களோட டைம் என்ன வந்து பெருமதி. உலகத்துல எறும்ப வச்சு அல்லாஹ் தஆலா அந்த கியூவை நமக்கு பாடமாக படித்து தருகிறார். இப்படி எல்லாரும் கியூல இருக்கக்கூடிய நேரத்துல ஒவ்வொரு ஆட்களுக்கும் அவருக்கு போகுது. ஆனா அதுல பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொல்றாங்க, அவங்களோட காவலாளி உமர் ரலியல்லாஹு அன்ஹு, நான் பிலால் வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். இப்போ உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதி வருகிறார்கள், அபூபக்கர் செய்யுதுனா வாழ்த்துக்க செய்தினா, அபூபக்கர் எங்களுடைய தலைவர், அவர் எங்களுடைய இன்னொரு தலைவரை உரிமையிட்டு விட்டார், அந்த தலைவர் என்னை தேடி வந்திருக்கிறார் என்று கட்டி பிடிச்சி வரிசையில அவங்க எல்லாரையும் தள்ளிக்கு இவங்களை முன்னுக்கு முடித்து விழுக போறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய பணிவு, ஹஜ்ரத் பிலாலுடைய உயர்வு. நீதிக்கே பெயர் போன உமர் வரிசையில் மீண்டும் பிலாலை கலட்டி கொண்டு போனது எதற்காக? நீதிக்கே பெயர் போன உமர் வரிசையிலே இருந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கலட்டி கொண்டு போனது எதற்காக? இதுக்கு பின்னால இன்னொரு ஸ்டோரி ஒன்று இருக்குதுங்க. என்னன்னு சொன்னா, அபூபக்கர் ரசூலுல்லாஹ் மௌத்தா போற நேரத்திலேயே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இதுக்கு போனா வாக்கிங் வேலை செய்ய எனக்கு விருப்பம் இல்லை, நான் அல்லாஹ்வோட பாதையில சென்று போராடி நான் முஜாஹதா செஞ்சு நான் மௌத்தாகி ரசூலுல்லாஹ் கிட்ட நான் போறேன்னு சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்திலே அனுமதி கேட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, மக்கான் நீதி நம்மட இடத்திலே நீங்க இருக்கணும்னு எனக்கு ஆசையாகி இருக்கிறாள், அதனால என்னுடைய கண்ணு வரக்காட்டி நீங்க இங்க இருக்கேன்னு சொன்னாங்க. ரொம்ப மனப்பெருமையோட அந்த 2 வருஷம் பள்ளியில மோதினாக இருந்தார்கள். பள்ளியில மோதினாக இருந்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எப்ப மௌத்தா போனாங்களோ உடனடியாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க. பிலால் ரலியல்லாஹு அவர்கள் ஜிஹாது செல்வதற்கு அனுமதி பெற்றவர்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த விஷயத்தை தெரிந்து வைத்திருந்தார்கள். கூப்பிட்டாங்க, போனாங்க, கேட்டாங்க, நான் இப்ப அல்லாஹ் பாதையில் ஜிஹாத் செய்ய போனேன், வேற மோதின பள்ளிக்கு போடுங்க அப்படி என்று சொன்னார்கள். வேற மோதின் போடப்பட்டார்கள். போனார்கள். ஷாம் தேசத்திலே வைத்து அவர்களுக்கு வயிற்றோட்ட நோய், கொலராய் என்று சொல்கிறார்கள், அந்த நோய் வந்தது. அந்த இடத்திலே அவர்கள் ஷஹீதாகிறார்கள். அல்லாஹ் தஆலா அன்னாரை பொருந்திக் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, என்ன நான் சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், இஸ்லாத்தில ஒவ்வொரு நீதிக்கும் மறுபக்கத்திலையும் சில மறுபக்கமான செய்திகள் இருக்கிறது. மக்கா
ரசூலுல்லாஹ் யுத்தம் புரிந்து மக்கா வெற்றி நேரத்துல அன்சாரிகள் வாளோட வெட்ட வச்சு ரத்த ஓடுற நிலைமையில நிற்கிறாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் மக்கத்தை சேர்ந்த ஏழை முஹாஜிர்களுக்கு தான் செல்வத்தை கூட கொடுத்தாங்க. மதீனத்து மக்களுக்கு கொடுக்கல. மதீனத்து மக்கள் என்ன பேச சொல்றாங்க, பாருங்க கஷ்டப்பட்டது முழுக்க நாமும், ஆனா கொடுக்கிறது முழுக்க நான் ரசூலுல்லாஹ் எதிரிகளான முஹாஜிர்கள் அவங்களை குறைச்சின மக்களுக்கு கொடுக்க பேச சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் இந்த செய்தி கேள்விப்படுகிறது. கேள்விப்பட்டு மதீனத்து அன்சாரிகளை மொத்தம் ஒரு டென்ட்ல கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்க சொன்னது உண்மையான்னு கேட்கிறாங்க. அப்ப புகஹாக்கள் ஆகிய அந்த மதீனத்து அறிஞர்கள் சொல்றாங்க, இப்படி எங்களுடைய மக்கள் பேசிக் கொள்றாங்க யார ரசூலுல்லாஹ், நீங்க எங்களுக்கு ஒண்ணுமே தரவில்லை, ஆனா அந்த மக்களுக்கு நீங்க கொடுத்து அனுப்பிருக்கீங்க. இன்னி ஊசி ரிஜாலன் ஹதீஸ் சஹபீல் குஃபரின் அத்தஅல்லஃபஹும், இஸ்லாத்துக்கு புதுசா வந்த அந்த மக்களுக்கு நான் எதற்காக வேண்டி கொடுக்கிறேன் தெரியுமா, அவங்க என்னோட நெருங்கி வரணும் இருக்கிறாங்க. நீங்க எல்லாம் பழைய ஆட்க கொடுக்காட்டி என்னோட இருந்துக்கிறீங்க, ஆனா அவங்களுக்கு கொடுக்காம நான் உங்களுக்கு தந்தா இந்த முகமது இவங்களை மட்டும்தான் பார்க்கிறான்னு சொல்லி என்ன விட்டு பேசிடுவாங்க. இஸ்லாத்துக்கு வாரத்துக்காக வேண்டி நான் இதை கொடுக்கிறேன், ஆனால் அம்மா தரலோ நான் எதுஹபன் நான் சொல்லி அம்மாளுக்கு மக்கள் எல்லாம் செல்வத்தோடு மக்காவுக்கு போகிறார்கள், நீங்க அல்லாஹ்வுடைய தூதரோடு மதினாவுக்கு போறீங்க. உங்களுக்கு இப்ப காசு பணம் பெருசா நான் பெருசா? நான் விரும்பினா என்னோட பிறந்த ஊராகிய மக்காவுக்கு போகலாம். நீங்க எண்ணத்தை எதுக்கு ஒப்புறீங்க? நான் அல்லாஹ்வுடைய தூதர் உங்களோட வருகிறேன், காசி பணம் ஆடு மாடு அவங்களோட போகிறது. ஹிஜ்ரத்து மாத்திரம் என்னை பிரிக்காமல் இருந்திருந்தால் அன்சாரிகளை சேர்ந்த ஒருவராக நான் இருந்திருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டிருக்கேன். என்னுடைய சஹாபாக்களை அன்சாரிகளே நீங்க அப்படி செய்யாதீங்களாங்க. அந்த சஹாபாக்கள் எல்லாரும் ரசூலுல்லாஹ் கையை குடிக்கி அழுகுறாங்க சொல்றதுக்கு. இதை நான் என்ன சொல்லுகிறேன் என்று சொன்னால், நம்ம சமுதாயத்திலும் சில நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவங்க ஏதாவது நமக்கு ரமலானில் அதை இப்படி ஏதாவது வந்தா சில மக்களை சொல்லி கொடுப்பாங்க. நாம இந்த அரசியல்வாதி மாதிரி எனக்கு அமைச்சர் தலையில உபாமைச்சர் இருந்தாரு அப்படி சண்டை குடிக்கிற கூட்டமா நம்ம வளர்ந்துருக்காங்க. ஏதோ ஒரு காரணம் ஒண்ணு இருக்குன்னு நம்ம நினைச்சிட்டு போனோம்னு சொன்னா, இந்த நீதி மறுபக்கம் என்ற தலைப்பு உங்களை பொறுத்தவரை சில விஷயங்களை புதிதாக நான் படிக்க வேண்டும் என்று நினைத்தேன். இஸ்லாம் எதை செய்தாலும் அதை பகுத்தறிவு மீதியான காரணம் தெல்ல தெளிவாக இருந்து கொண்டே இருக்கின்றது என்பதற்காக இந்த உதாரணங்களை உங்களுக்கு ஒப்புவித்தேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் இந்த மார்க்கத்தன்மை அது தூய வழியிலே பூரணமாக விளங்கி செயல்படக்கூடிய பாக்கியத்தை பேசி எனக்கும் கேட்ட உங்களுக்கும் தருவானாக. அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, இந்த நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றம் நடந்த நிலைமையில நாங்கள் எல்லாரும் புரிந்து கொண்டிருக்கிறோம். இப்போ ஆட்சி மாறும் வரை படப்படுத்திக் கொண்டிருந்த இதயங்கள் இன்னைக்கு என்ன பேசுதுன்னு சொல்லி சொன்னா, அந்த ஆட்சி மாற்றத்திற்கு காரணம் நாங்கள் தான் அப்படின்ற அளவுக்கு டிவியில ரேடியோல எல்லாம் விளம்பரங்கள் கொடுக்கக்கூடிய அளவுல, அதில் குறிப்பாக எல்லாத்திலையும் முந்திரி கொட்டைகளாக முந்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சோழவர் சமுதாயம் அப்படி பேட்டி கொடுக்கக்கூடிய காட்சியை பார்க்கணும். அதுல முந்த நாள் ஒருவர் கொடுக்கிறாரு, இதே மைத்திரியும் இனத்துவேசத்தை உருவாக்குவராக இருந்தால் அவரையும் மாற்றுவதற்கு நாங்கள் தயங்க மாட்டோம். என்னமோ இவருக்கு என்னமோ வெற்றி எடுத்து கொடுத்தாருல கருக்கிறாங்க. முதலாவது விளம்பரம் நாம் இந்த நாட்டில் இருக்கிறது 8 வீதத்துக்கும் 10 வீதத்துக்கும் இடையில தான் நாம் இருக்கிறோம். தமிழ் மக்கள் 12-15 இருந்தாங்க, 75 வீதம் பௌத்த மக்கள் இருக்கிறார்கள். அவங்களை வந்து எதுவுமே நமக்கு செய்ய முடியாது. இந்த நாட்டில் வாழ வச்சதே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செஞ்ச பெரிய ரஹ்மத். இந்த வெற்றி எங்கிருந்து வந்திருக்கிறது என்று நம்ம யோசிச்சோம்னு சொல்லி சொன்னா இந்த முடிவை நீங்க விளைவிங்க. இந்த வெற்றி முதலாவது அல்லாஹ் தஆலா சபவாக ஆக்கியது யார் என்று சொன்னா, இது உண்மையிலேயே இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய யூனியனும் ஒரு பக்கம், சீனா ஒரு பக்கம். சீனா இலங்கையில் காடு ஊன்றுவதை அமெரிக்காவோ இந்தியாவோ ஐரோப்பிய யூனியனோ விரும்பவில்லை.
அதனால் இந்த ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று அவர்கள் ஏற்கனவே திட்டமிட்டார்கள். அதற்காக வேண்டி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் இந்த மைத்திரிபால சிறிசேன. சகோதரர்களே, அப்ப இந்த எலெக்ஷன் முதலாவது வெற்றி காரணம் யாரு? அமெரிக்காவும் இந்தியாவும் ஐரோப்பிய யூனியனும். நள்ளிரவு வேளையில் நரேந்திர மோடிக்கும் பராக் ஒபாமாவும் முன்னாள் ஜனாதிபதி மரியாதைக்குரிய மஹிந்த ராஜபக்சேவோடு பேசிய தொலைபேசி உரையாடல்கள் இன்னும் 2-3 நாள்ல கூட அம்பலமாக இருப்பதாக ஊடகங்கள்ல செய்தி வெளியிடப்பட்டது. இது முதலாவது விளம்பரம். 2வது யார் தெரியுமா? அந்த நேரத்தில் கூட வற்புறுத்தப்பட்டார்கள். யாரு? தேர்தல் ஆணையாளர், போலீஸ் அதிபர், ராணுவ அதிகாரிகள், பெரியவர்கள், சட்டம் அதிபர் எல்லாரும் வற்புறுத்தப்பட்டார்கள். இந்த நாட்டில் உடனடியாக, அதாவது இந்த நாட்டில அவசர கால சட்டத்தை கொண்டு இந்த தேர்தலை கலைப்போடு வற்புறுத்தப்பட்டார்கள். அந்த நேரம் கூட நம்ம யாருக்குமே தெரியாது. நாம எல்லாம் வீட்டுக்குள்ள டிவி பார்த்துட்டு தான் இருக்கோம், தெரியுமா? அந்த நேரத்தில் கூட பயப்படாமல் அசையாமல் நின்றார்கள் சட்டம் அதிபர், தேர்தல் ஆணையாளர், போலீஸ் அதிபர், ராணுவ தளபதி. அப்ப இவங்களுக்கு அந்த வெற்றிட வங்கி இல்லையா? அதை யோசிக்கணும். 3வது என்ன? இந்த வெற்றிக்காக உழைத்த ஊடகங்கள், சக்தி, தமிழ், ஸ்ரீலங்கா ட்ரூத் சென்று எத்தனையோ ஊடகங்கள் இதற்காக வெற்றி பாடுபட்டு கொண்டே இருந்தார்கள். இதுல எத்தனை நம்மள மக்களுக்கு இருந்தது? நீதியை இல்லையா நாம சொல்லணும். அப்ப அடுத்தது அவங்க இருக்கிறார்கள். அடுத்தது என்ன? பௌத்தத்திலே இருக்கக்கூடிய சில மனிதாபிமானம் உள்ள அரசியல் தலைவர்கள், சில மக்கள் இனத்துவத்தை வைத்தார்கள், குடும்ப ஆட்சியை வைத்தார்கள், சில மக்கள் லஞ்ச ஊழலை இருந்தார்கள். நீங்க இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம் சகோதரர்களே. சிங்களத்திலே இருந்த பௌத்த மக்களிலே இருந்த சில அமைச்சர்கள் இவங்க எல்லாம் ஒட்டுமொட்டு போட்டு சேர்த்த திட்டம், சந்திரிகாவுடைய திட்டம், இதெல்லாம் இல்லை அந்த வெற்றிக்கு பின்னால. அவ்வளவும் சேர்த்துதான் அது அடுத்ததாக இருக்கிறது. அதுக்கு பிறகு என்ன? வாக்களித்த சிங்கள மக்கள் எப்படின்னு கேட்கிறீங்களா? முன்பு எல்லாம் மஹிந்த ராஜபக்ச 50,000 மெஜாரிட்டியில வென்ற ஊர்கள்ல இன்றைக்கு வெறும் 15,000 வென்றார். அப்ப 35,000 ஓட்டு மாறி போடப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த 35,000 ஓட்டுகளும் 35,000 வாக்குகளும் மஹிந்த ராஜபக்சவுக்கு போடப்பட்டிருந்தால் நம்ம முஸ்லிம்களோட வாக்குகள் செல்லா காசு பெற்றிருக்கோம். நம்ம அதை யோசிச்சு பார்த்தோமா? மஹிந்த ராஜபக்ச சிங்கள ஊர்களிலே வென்றார். ஆனால் பெரும்பான்மையான சிங்கள ஊர்கள்ல சின்ன மெஜாரிட்டியில தான் வென்றார். அடுத்தது என்ன? தமிழ் மக்கள், மலையக மக்கள், வடகிழக்கை சேர்ந்த தமிழ் மக்கள் எந்த அமைச்சு பதவியும் வேண்டாம், இந்த கடையை மூடுவோம் என்று சொல்லி அப்படி வாக்களித்தார்கள். கொட்டு கொட்டாக அப்ப அவங்க அந்த வாக்களித்து சேர்றது இல்லையா? கடைசியாக தாங்க நாம இருக்கிறோம். நம்ம 8-10 கடைசியா நாம இருக்கிறோம். அல்லாஹ் செஞ்ச புண்ணியம் ஒட்டுமொத்தமா எல்லாரும் சேர்ந்து ஒட்டு போட்டோம். அதுலயாவது ஒன்றுபட்டோமே. இன்னல்லாஹ் லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். ஒரு சமுதாயத்தின் தலைவிதியை அவர்கள் மாட்டாதவரை அல்லாஹ் மாற்ற மாட்டார். அதனால தயவு செய்து நம்முடைய பேச்சுகள்ல ரொம்ப பணிவை மேற்கொள்ளுங்க. சம்பட்டம், தற்பெருமை, அதிகம் பிரசங்கிக்கணும், இதெல்லாம் பேசி இருக்கக்கூடிய அப்பாவி சிங்கள மக்கள் மத்தியில, அவர்களுடைய அமைச்சர்கள் மத்தியில திரும்பவும் ஒரு சுவேசத்தை உண்டாக்கக்கூடிய வேலைகளை செய்யாதீர்கள் என்கிற விஷயத்தில் நம்ம உறுதியாகிறோம். குறைஞ்சது நம்மளால முடியுமாக இருந்தால் ஒரு 5 பௌத்தருக்காவது இஸ்லாத்தை பற்றிய நல்லெண்ணத்தை உங்களோட வியாபாரத்தை, உங்களோட கொடுக்கல் வாக்குறாங்க, உங்களோட அகலாக்கால நீங்க காட்டுகிற சோழர்கள் அதை செய்யணும். இதுதான் நாம செய்ய வேண்டிய விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறோம். இப்படி செஞ்சு காட்டுங்க. ஒருவருக்கு 5 பேரை இல்லை, ஒரு 3 பேரை டார்கெட் பண்ணுங்க. எனக்கு கூட அண்மையில ஒரு குடும்பத்தை சந்திக்க வேண்டிய சந்திப்பு வந்தது. அவர்களுக்கு மார்க்கம் பேச வேண்டி இப்ப பார்த்தா அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிற ரெடியா இருக்காங்க. ஆனா இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டா அவங்களோட வீட்டுல இருந்து வெளியேற்றப்படுவார்கள் சொல்லி அவங்களோட பெற்றோர்கள் அவங்கள சொல்றாங்க. இப்ப பொறுமையில அவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஊடு தனியை எடுத்து முஸ்லீம்களோட சேர்ந்து வைத்தோன்னு ஒரு நிர்பந்தமான ஒரு நிலைமை. இல்லைன்னா அவங்க இஸ்லாத்தை கொலை பண்ண முடியாது. வீடு போய் கேட்டா மாசம் 10,000 போட்டு 1 வருஷம் காத்துட்டாங்கன்னு கேட்கிறாங்க. அப்ப நம்ம அந்த மாதிரி பொருளாதார நிலைமை இல்லை. அப்ப அவங்களை தூக்கி அங்கிட்ட அகற்றி வைத்தால்
2 பேர் இஸ்லாத்தை ஏகமனதாக ஏற்றுக்கொள்வாங்க. அதை ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், அந்த மாதிரி யாருக்காவது அல்லாஹ் தஆலா இந்த நாட்டில் எல்லாருக்கும் கஷ்டங்கிறது எனக்கு தெரியும். அப்படி ஒரு 5 பேர் 10 பேர் அப்படி கொடுத்தா ஒரு 2 பேர் இஸ்லாத்துக்கு வந்து நமக்கு வந்துடும் சகோதரர்கள். அந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம ட்ரை பண்ணுங்க, டார்கெட் பண்ணுங்க. இதை நாம செய்வோம் சகோதரர்கள். அந்த மக்கள் மத்தியில அந்த மாதிரி உன்னதமான நிலைப்பாடுகளை நம்ம எடுத்து இருக்கக்கூடிய ஒரு வரலாற்றை இந்த இலங்கை நாட்டில் உண்டாக்கணும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஆட்சியாளர்கள் இன்ஷா அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு என்றைக்குமே உதவி செய்யக்கூடிய நீதி உள்ள ஊழல் இல்லாத தலைவர்களாக மாற்றி அமைக்க வேண்டும். நீதியின் பக்கத்தில் இறைவி கேட்டுக் கொள்ளுங்கள். பேச எனக்கும் கேட்ட உங்களுக்கும் இல்லாமல் அல்லாஹ் ரஹ்மான் இதே வழியிலே இஸ்லாமத்தாக இருந்து வாழக்கூடிய இலங்கை குழந்தைகளாக முஸ்லிம்களாக நம்மை கபூல் செய்வானாக. அப்போது கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் வலக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும்.